கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 வரை. தியானத்திற்கான தலைப்பு யோசேப்பின் உதாரணம். கர்த்தருடைய தூதன் கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். மத்தேயு 1 வசனங்கள் 24-25. திருமணமாகி பல வருடங்களாக வாழ்ந்தவர்களும் பிள்ளைகள் பெற்று குடும்பத்தை பெருக்கியவர்களும் தங்களது சுயநலங்களை கருத்திற்கொண்டு வெகு சுலபமாக விவாகரத்து செய்து பிரிந்து செல்லும் நவீன காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வித தகுந்த காரணங்களும் இல்லாமலேயே இனி வாழ முடியாது என்ற எண்ணத்தில் பிரிந்து செல்லும் தம்பதியினர் வாழும் இக்காலத்தில் யோசேப்பின் நிலை சிரிப்புக்கிடமாய் தோன்றலாம். யோசேப்பு தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த பெண்ணாகிய மரியாள் கர்ப்பவதி என்று கேள்விப்பட்டு அவளை தள்ளிவிட எண்ணினார். என்றாலும் நியமனமான பின்பு தள்ளிவிடுகிறானே என்று யாராவது சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்தில் இரகசியமாக அவளை தள்ளிவிட திட்டம் போட்டார். ஆனால் மரியாளை தெரிந்து கொண்ட தேவன் யோசேப்பையும் தமது அநாதி திட்டத்திற்காக தெரிந்து கொண்டிருந்தார். சொப்பனத்தில் யோசேப்புடன் பேசி மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று எச்சரித்தார். யோசேப்பும் தனது திட்டத்தையும் யோசனையையும் தள்ளி போட்டுவிட்டு தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதாவது தனது வாழ்வு, தனது விருப்பம், லட்சியம் என்று எதையும் கருத்திற்கொள்ளாது தேவன் எச்சரித்ததும் அதற்கு யோசேப்பு கீழ்ப்படிந்தாரே எனில் தேவன் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையையும் அவரது தாழ்மையான கீழ்ப்படிதலையுமே அது எடுத்து காட்டுகிறது. ஒருவன் தனது விருப்பம், சித்தம் அனைத்தையும் ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு தேவ காரியத்திற்கு முதலிடம் கொடுத்து கீழ்ப்படிவானேயாகில் அது தேவனுக்குள் அவனது சரணடைந்த வாழ்வையே காட்டுகிறது. யோசேப்பும் அப்படியானதொரு முடிவையே தெரிந்து கொண்டார். அது தேவனையும் பிரியப்படுத்தியது. பிரியமானவர்களே, இந்நாட்களில் இப்படியான நமது சொந்த விருப்பு வெறுப்புகளை நாம் ஒதுக்கிவிட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு முடிவை, அது நமக்கு பிரியமில்லை என்றாலும் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து செயற்பட நம்மால் முடிகிறதா? தீர்மானத்துடன் செயற்படுத்தும் காரியங்களே பிறர் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நமது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் பிறர் வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறதா? அல்லது நமது சந்தோஷத்திற்காகவும் மன திருப்திக்காகவும் பிறரின் திருப்திக்காகவுமே நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோமா? தேவ சித்தத்திற்கு நம்மை முழுமையாக கீழ்ப்படுத்தி பிறர் மத்தியில் தாக்கம் ஏற்படத்தக்கதாக நம்மை தேவ கரத்தில் தாழ்த்தி ஒப்புவிப்போமாக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எங்களது சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கிவிட்டு தேவனுக்கு பிரியமானதை தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமேன்.